3. ஜீரோவின் தலைகீழி வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. எந்த ஒரு நம்பரா இருந்தாலும் அதுக்கு கீழே வந்து 1 இருக்குன்னு அர்த்தம். தலைகீழினா கீழே உள்ள நம்பரை மேலையும் மேலே உள்ள நம்பரை கீழேயும் எடுத்து எழுதுவோம். இப்போ மாற்றி எழுதணும்னா 1/0ன்னு வரும். இதுதான் ஜீரோவோட தலைகீழி. ஆனால் வந்து இதை அப்படியே கொடுத்துருக்க மாட்டாங்க. இப்போ 2 வேல்யூவோட மதிப்புகளை பார்க்கலாம். 0/1னா அதுக்கான ஆன்சர் வந்து 0ன்னு எடுத்து எழுதலாம். 1/0னா அதுக்கான ஆன்சர் வந்து இன்ஃபினிட்டிவ். இப்போ பாருங்க, ஜீரோவோட தலைகீழின்னு கேட்டிருக்காங்க. இந்த இருக்கு ஜீரோவோட தலைகீழி, அதோட வேல்யூ என்ன? இன்ஃபினிட்டிவ். அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டு. இந்த ஜீரோவையும் இன்ஃபினிட்டிவையும் மாற்றி எழுதிடக்கூடாது. அதனால ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக ஒரு சின்ன ஷார்ட்கட் சொல்கிறேன். இந்த ஒரு கோடை வந்து தட்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தட்டுக்கு மேலே லட்டு இருந்துச்சுன்னா அந்த லட்டை வந்து ஈஸியாக நம்மளால் பார்க்க முடியும். அப்போ அந்த லட்டை அப்படியே எடுத்து எழுதியிருக்கோம். தட்டுக்கு கீழே வந்து லட்டு இருந்துச்சுன்னா அது நம்மளால் பார்க்க முடியாது. அப்போ வரையறுக்க முடியாது. வரையறுக்க முடியாதுன்னா என்ன எழுதலாம்? இன்ஃபினிட்டிவ்னு எழுதலாம். ஜீரோவோட தலைகீழி என்னது? 1/0. 1/0வோட வேல்யூ என்ன? இன்ஃபினிட்டிவ்.